திராவிட கட்சிகள் அப்படின்னு வரும்போது அதிமுக மிகப்பெரிய கட்சிங்க தமிழகத்துல. திமுகவும், அதிமுகவும் மறுக்கவே முடியாது. இப்ப இந்த இடத்துல விஜய் அவர்களுடைய வருகை என்னவாகுது அப்படின்னா, அதிமுகவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு அடிய கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அத நீங்க ஏற்கிறீங்களா? ஏன் அந்த விமர்சனம் வருதுன்னு நினைக்கிறீங்க? அது விமர்சனம் அப்படி ஒரு நரேட்டிவா செட் பண்றாங்க. அதனால வருதுங்க. எப்படி அப்படி குடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. அது காலகாலமாக அப்படியான கருத்துக்களை சொல்லுகிறார்கள். நாங்கள் எங்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் மிக தெளிவாக இருக்கிறோம். எந்த இடத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இப்ப நீங்க பாரதிய ஜனதா வரும்போது அதிமுக முடிஞ்சிரும்னாங்க. அதிமுக கரைஞ்சு போயிரும், கலைஞ்சு போயிரும்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கி வருகிற போதும் அதே கருத்தை வச்சாங்க. ஒண்ணும் நடக்கல. அதனால அது ஒண்ணும் இல்ல. திரு விஜயகாந்த் அவர்களும் ஒரு கட்டத்தில மிக உறுதியாக புரிந்து கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு ஒரு கூட்டணியை அமைத்தார். திமுகவை எதிர்க்கட்சி வரிசையிலே உட்கார முடியாத நிலையை அவர் உருவாக்கி காட்டினார். அது அவருடைய அரசியல் வரலாற்று பயணத்திலேயே மிகப்பெரிய அவர் தொட்ட உச்சம் என்றே அதை நாம் சொல்ல வேண்டும். அது மாரி திரு விஜய் அவர்கள் வருகிற போதும் அதிமுகவுக்கு பாதிப்பு என்று பேசத் தொடங்குகிறார். அதெல்லாம் ஒரு பாதிப்பும் கிடையாது.